ஹாய் கைஸ், வெல்கம் டு பி ஸ்கொயர் கிரிக்கெட். எல்லாரும் பார்த்துருப்பீங்க, மெல்பர்னில் வந்துட்டு பாக்ஸிங் டே டெஸ்ட்டில் ஒரு மேசிவான வின் ஃபார் ஆஸ்திரேலியா. ஜஸ்ட் 184 ரன்ஸில் ஒரு மைட்டி கம்பேக்கை பேட் கமிஷன் இஸ் பாய்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம அனாலிசிஸ்குள்ளே போயிடலாம். பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தாங்க. நிதிஷ் ரெட்டியோட சூப்பர்பான பேட்டிங் டிஸ்பிளே அண்ட் நம்ம ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டோட அக்யூரசி, லைன் லென்த், டிசிப்ளின் நல்ல ரேடரில் நல்லா சூப்பராக போட்டாங்க. பும்ரா ஆகட்டும், சிராஜ் ஆகட்டும், நல்ல கிரெடிட் கிடைச்சது, அவங்களுக்கு விக்கெட் கிடைச்சது. ஆகாஷ் தீபுக்கு விக்கெட் கிடைக்கலனாலும் அவர் எக்ஸ்ட்ராடனரியாக போட்டார். நம்மளால் பார்க்க முடிஞ்சது. லைன் பர்ஃபெக்டாக வச்சுட்டு கன்சிஸ்டண்ட்டாக வச்சுட்டே இருந்தார். பட் ரிவார்ட் கிடைக்கல, அது கொஞ்சம் அன்லக்கி தான். ஸோ நெகட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம லாஸுக்கு மெயினான ரீசன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்னென்னு பார்க்குறேன்னா 3 ரீசனுங்க. ஃபஸ்ட்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட கேட்ச் ட்ராப். செகண்டு சீனியர் பேட்ஸ்மேன் வந்துட்டு ஸ்டெப் அப் பண்ணலை சரியா பேட்டிங்கில். நம்பர் 3 ரோஹித் சர்மாவோட கேப்டன்சிங்க. கண்டிப்பாக எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ரோஹித் சர்மாவை இது பண்ணிட்டு இருக்காங்க, ரிட்டையர் ஆகணும் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அதுக்குள்ளலாம் போக தேவையில்ல, அது அவரோட பர்சனல் சைட்டு. இட்ஸ் ஹை டைம் டீமுக்கு என்ன வேணுங்கிறத பண்ணி தான் ஆகணும். கேப்டன்சி வந்துட்டு ஃப்ளா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறான்னா, ஆஸ்திரேலியனோட 10th விக்கெட்டுக்கு வந்துட்டு ரொம்பவே டிஃபென்சிவாக ஃபீல் செட்டப் பண்ணி வச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தார். அங்கேயே அவங்கள நெருக்கி முடிச்சிருக்கலாம், அது பண்ணல ஒன்று. அப்புறம் கேஎல் ராகுல வந்துட்டு பொசிஷனை மாற்றி இவர் மேலே போய் அந்த குளறுபடி பண்ணி அது சரியில்லைன்னு தான் எனக்கும் தோணுச்சு. ஸோ கேப்டன்சி ஃபஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன் இந்த மேட்ச்சுக்கு. செகண்ட் திங் வந்துட்டு நம்ம சீனியர் மோஸ்ட் பேட்ஸ்மேனான விராட் கோலி, ரிஷப் பண்ட், ரோஹித் சர்மாலாம் வந்துட்டு ஒரு கிளாரிட்டி இந்த பேட்டிங் டெக்னிக்ஸ் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. நல்லா ஸ்டெப்அப் பண்ணி நல்லா அடிச்சிருக்கலாம். அது இட்ஸ் அ பிக் ஃபெயிலியர். அப்புறம் வந்துட்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட கேட்ச் ட்ராப்ஸ். இந்த 3 ரீசனில் நான் வந்துட்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட கேட்ச் ட்ராப்பை தான் வந்துட்டு மெயினாக லாஸுக்கு அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு நான் சொல்லுவேன். எல்லாமே இருக்குது, இருந்தாலும் இந்த இதுதான் வந்துட்டு பெருசாக அஃபெக்ட் பண்ணிருச்சு டீமை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு அந்த கேட்ச் ஏதாவது ஒரு கேட்சை வந்துட்டு பிடிச்சிருந்தா கூட ஆஸ்திரேலியன் டீம் ஒரு 130, 145 பண்டில் அவுட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. அந்த எல்லாரும் சொல்லுவாங்கல்ல கேட்சஸ் வின் மேட்சஸ், ட்ரூங்க, 100% ட்ரூ. அதை மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த 2-3 கேட்சில் ஒரு கேட்ச் பிடிச்சிருந்தா கூட ஒரு 140, 150க்கு ஆஸ்திரேலியா பண்டில் பண்ணி நம்ம டார்கெட்டை சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்கலாம். சீரிஸ் 2-1 நம்ம பாக்கெட்டில் இருந்திருக்கோம். WTCலையுமே வந்துட்டு நம்ம ஒரு நல்ல சைட்டில் இருந்திருப்போம் ஃபைனல் போகிறதுக்கு. இப்போ அப்படியே மாறிச்சு பாருங்கள் அந்த கேட்சஸ்னால தான். இது என்னோட பர்சனல் வியூ தான். அந்த ஜெய்ஸ்வாலோட ட்ராப்னால தான் நம்ம மேட்ச் தோற்றோம் அப்படிங்கிறது. உங்களோட இது என்னவாக இருக்கும்? எதனால வந்துட்டு இந்தியா அந்த மேட்ச் தோத்துச்சு? ரோஹித் சர்மா வந்துட்டு கண்டினியூ பண்ணணுமா வேணாமா, இல்லை சிட்னி டெஸ்ட்டோட முடிச்சிருவாரா என்ன ஏது அப்படிங்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சீக்கிரமாக பார்க்கலாம். பை பாய்.